இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இசேவை அண்ட் சிஎஸ்சி ரிலேட்டட் ஏதாச்சும் ஒர்க் இருந்தாலையும் நீங்கள் டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஆல் நெட் சென்டர் ரிலேட்டட் ஒர்க்கும் நம்ம இங்கே வந்து இப்போ செஞ்சு கொடுக்குறோம். மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ ஒன்று பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி வாட்ஸ்அப் நம்பரோட தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட்டு க்ரோம் வெப்சைட்டில் இப்போ க்ரோம் போயிடலாம். க்ரோமில் போய்ட சர்ச் ஆப்ஷனில் டிஎன்பிஎஸ்சின்னு ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். டிஎன்பிஎஸ் டைப் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுறோம். அதாவது விண்ணப்பிக்க கொடுத்துட்டு உள்ளே போனோடனே மேலே ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அதான் விண்ணப்பம் என்ற நிலையை அப்ளை கொடுத்தோம்னா அதில் ஏற்கனவே பதிவு செய்தவர்னு சொல்லி ஆப்ஷன் இது பாருங்கள். அதை கொடுத்து நம்ம வந்து நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை இது யூசர் ஐடி க்ரியேட் பண்ணல தான் ஃபஸ்ட் டைம் குரூப் டிஎன்பிஎஸ்சி என்டர் ஆகிறோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணியே ஆகணும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சில டாக்குமெண்ட் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் கொடுத்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 1 டைம் ஓடியை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் இருந்தாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் விஷயம். ஸோ நான் வந்து இந்த கேண்டிடேட் ஆல்ரெடி வந்து ஓடியை வச்சுட்டுருக்காரு, 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காரு. இவர் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்காருன்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாக அவரோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு இப்போ உள்ளே போகிறேன். இப்போ அதில் யூசர் நேம் இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி அதான் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன யூசர் நேம் கொடுத்தாங்களோ அதை நம்ம வந்து இப்போ டைப் பண்ணுறோம். கேப்ஸ் ஸ்மால்னா ஸ்மால், அது கீழே வந்து பாஸ்வேர்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டுனா நம்ம அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். அது கீழே கேப்சான்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் பண்ணி தான் ரெண்டுத்தையும் கூட்டி எவ்வளோ வேல்யூ வருதுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது ஜஸ்ட் நம்ம போட்டு சமர்ப்பிப்புன்னு கொடுக்கணும். அது கொடுத்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடுவோம். சப்போஸ் பாஸ்வேர்டு இல்லை யூஸ் நேம் இன்கரெக்டாக இருந்தால் அது வந்து ராங்குன்ற மாதிரி தவறாக உள்ளிட்டிருக்குன்னு சொல்லி வந்துடும். ஸோ கரெக்டாக கேப்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. கேப்ஸில் ஸ்மால்னா ஸ்மால் லெட்டரில் கொடுங்க. சரிங்களா? அதான் கரெக்டான நேம் பாஸ்வேர்டு ப்ளஸ் யூசர் நேம் கரெக்டாக எப்படி இருக்கோ கேப்ஸ் ஸ்மாலாக ஸ்மால் கொடுத்துட்டு அந்த கேப்சா போட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடுச்சு. இதில் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு நான் அதில் பாருங்கள் அவர் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ வந்து குரூப் அப்ளிகேஷன் போட போகிறேன். மேலே இதை கிளிக் பண்ணுற பாருங்க, கிளிக் ஃபார் குரூப் அப்ளிகேஷன். திரும்பி அதை பாருங்கள், அப்ளை இன்னும் கொடுத்தோடனே திரும்பி அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ ஜஸ்ட் அவங்களோட யூசர் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கேப்சா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சமர்ப்பி கொடுக்க போகிறேன். சப்மிட் கொடுத்தோடனே இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுச்சு. இப்போ கீழே கிளிக் டு அப்ளை இயர் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்கள் டீட்டெயிலாம் கேட்கும். இப்போ பாருங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர். ஸோ ஜஸ்ட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ சைனாக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது அந்த ஃபோல்டரை கொடுத்து நீங்கள் கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் அதுக்கு என்ன டேட்டுன்னு கேட்டுருக்காங்க பாருங்கள். எந்த டேட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, இல்லை சில டைம் ஃபோட்டோ டேட் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த டேட்டை வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுக்கலாம். நீங்கள் அந்த டேட்டில் வந்து நீங்கள் எடுத்துன்ற மாதிரி சும்மா தோராயமாக நம்ம போட்டு சைன் அப்லோட் பண்ணிட்டு அடுத்து கீழே வந்துடணும். ஜஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற வெரிஃபை நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். நம்ம பேர், அட்ரஸ்ஸு, நம்ம கம்யூனிட்டிலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ திரும்பி 1 செகண்ட் வெரிஃபை பண்ணி கேட்பாங்க. ஸோ விண்ணப்பதாரின் பெயர், அவங்களோட பேர் என்ன நான் டைப் பண்ணிக்கிறேன். அது கீழே வந்து பிறந்த தேதி எப்படி தேதி, மாதம், வருடம் அந்த மாதிரி இதில் டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாலினம், ஆணா பெண்ணா, வகுப்பு என்ன, ஜாதி ப்ளஸ் கைபேசி எண், அவங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஓடிஆர் அப்ளை அதான் எல்லாம் சொல்ல எல்லாமே 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த மொபைல் நம்பர் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தப்போ மெயில் ஐடி மட்டும்தான் நம்ம போடணும். அது வந்து மேலே ஷோ ஆகும் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்ட்டு. சப்போஸ் தேவைப்பட்டால் நம்ம போய் மாற்றிக்கலாம். பாருங்கள் கீழே எடிட் ஓடிஆர்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து ஏதாச்சும் சப்போஸ் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வந்து மெயில் சேஞ்ச் பண்ணணுமா, நம்ம எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஓடிஆரில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதை மாற்றிக்கிட்டே நம்ம திரும்பி வந்து இப்போ அப்ளிகேஷன் போடுற போது நம்ம அந்த இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்படி தான் வந்து அவங்களுடைய கேண்டிடேட்டோடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் ப்ளஸ் கேட்டகரி, மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி நம்ம வந்து நம்ம ஓடிஆர் என்ன கொடுத்துருக்கோமோ அதவே தான் நம்ம வந்து திரும்பி வந்து ஒரு ரீவெரிஃபை பண்ணுறாங்க. ஜஸ்ட் அது வந்து மேலே இருக்கும் பாருங்கள். அவங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் மேலே இருக்கும்.
அது ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்து போடுவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், சப்மிட் கொடுத்துட்டேன். அவங்களோட அட்ரஸ் காட்டுக்கு பாருங்கள். அட்ரஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு அதான் உங்களோட டீட்டெயிலாம் கேட்குது. ஆதரவு விதவையா? இல்லை. ப்ளஸ் மாற்றுத்திறனாளியா? இல்லை. நீங்கள் ஒரு முன்னாள் ராணுவத்தினராக? இல்லை. அதுமாதிரி என்ன இருந்தால் இது எக்ஸ்என் போடுங்க. சப்போஸ் நிறைய எக்ஸர்வீஸாக இருப்பீங்க அப்படியே எஸ்என் போட்டுக்காங்க. சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க, அது கொடுத்துக்காங்க. கோட்டாவுக்கான தேவை கொடுத்துக்காங்க. ஸோ அப்புறமா அடுத்த பேஜில் எலிஜிபிலிட்டி ஃபார் கிரைட்டீரியா, கிரிமினல் கேஸ் இருக்கா, ஸோ டிஸ்குவாலிஃபை ஏதாச்சும் இருந்தால் கூட அது மாதிரி கரெக்டாக எஸ்என்எஸ் இல்லைனா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? மோஸ்ட்லி நோ தான் வரும் அதுக்கெல்லாம். ஏன்னா யாரும் எதுவும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து என்ன போஸ்ட்டுங்க அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் பாருங்கள், ஃபாரஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஃபாரஸ்ட் கார்டு எஸ் ஆமான்னு கொடுத்தா நீங்கள் வந்து யூஜி இதில் வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் அந்த சம்மந்தமான டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஜி தான் சொல்லி ஃபாரஸ்ட் கார்டை உங்களை வந்து சூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து அது அப்ளிகபிள் அவங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து நோன் கொடுத்துட்டு நீங்கள் 10th 12th ப்ளஸ் எனி டிகிரி, சப்போஸ் நீங்கள் யூஜி முடிச்சிருந்தா யூஜி, பிஜி முடிச்சிருந்தா பிஜி, இல்லை எம்பிலையும் பிஹெச்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ உங்களுடைய நீ எவ்வளோ ஹையஸ்ட்டாக முடிச்சிருக்கீங்களோ அது மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் குவாலிஃபிகேஷன் அதிகமாக கொடுக்க உங்களுக்கு வந்து சேம் ரேங்க் வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து 10th இப்போ முடிச்சாச்சு. இப்போ 12th வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க ரிசல்ட் வெளியிட்ட தேதி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்க படித்த படிப்பு ப்ளஸ் அவங்க சர்டிஃபிகேட் நம்பர், சான்றிதழ் எண் 12th சர்டிஃபிகேட் நம்பர் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நீ தமிழ் பாடம் படிச்சிருக்கா, 12th கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் தமிழ் படிக்கலாம் நோன் போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ யூஜி டிகிரி கேட்குறாங்க. ஸோ யூஜி டிகிரி எப்போ முடித்தாங்கன்ற மாதிரி தெரிஞ்சுக்காங்க. ஸோ அவங்க எப்போ முடித்தாங்க, என்ன தேதியில் முடித்தாங்க, இல்லை சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் இல்லைனா வந்து அவங்களுடைய ஓவரால் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் அதை பார்த்து அதை எப்போ கொடுத்துருக்காங்கன்ற மட்டும் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கூட போட்டுக்கோங்க. சரிங்களா? ப்ளஸ் என்ன யூனிவர்சிட்டி, அவங்க என்ன யூனிவர்சிட்டியில் படித்தாங்க அதையும் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அது கேட்குது பாருங்கள், யூஜி, பிஜி, ஏபிஜி, ஃபாரஸ்ட் இளநிலை ஒருங்கிணைந்த முதலே பட்டப்படிப்பு அது படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு எஸ் தரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து நோ கொடுத்துட்டு ஜஸ்ட் 10th 12th மட்டும் போட்டு ப்ளஸ் காலேஜ் முடிச்ச மட்டும் போட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போ தான் அந்த யூஜி டிகிரி ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் பாருங்கள். அப்படி ஆமாம் படிச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு வந்து அந்த போஸ்டிங் அப்ளிகேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த போஸ்டிங் அப்ளிகபிள் இல்லை. சரிங்களா? ஸோ பாருங்கள், யூஜி டிகிரி வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதில் வந்து எப்போ முடித்தாங்க என்ன பண்ணாங்கன்ற மாதிரி இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் தமிழே பாடமாக படித்துள்ளீர்களா? இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க தமிழ் படிச்சிருக்க மாட்டாங்க. டிப்ளமோ படிச்சிருக்கும் போது தமிழ் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே தமிழ் படிக்கலாம் இல்லைன்னு போட்டுக்கோங்க. இல்லை சில வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கும் போது கண்டிப்பாக தமிழ் படிச்சிருப்பாங்க. தமிழ் ஒரு பாடம் படிச்சிங்கன்னா ஆமான்னா ஆமான்னு போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு 2 டைம் வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்து போடுங்க. சர்டிஃபிகேட் நம்பர் என்ன இருக்குது அது நம்பரை பார்த்து போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மாதிரி அப்ளிகேஷன் போட டவுட் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் என்னுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை இது மாதிரி அப்ளிகேஷன் போடணுனாலையும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரிலேட்டட் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் போடணுனாலையும் ஜஸ்ட் என்னோடய நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்லேயும் ப்ளஸ் லாஸ்ட்லேயும் என்னோடய அந்த ஸ்க்ரீனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தைரியம் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பாருங்கள், ஃபிசிக்கல் விஷயம் பற்றி கேட்குறாங்க. உங்களுக்கு நல்ல கண் பார்வை தெரியுமா என்னென்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து ஃபாரஸ்ட் முடிக்கல. ஸோ அதனால் வந்து முடிக்காமல் ஜஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேவைன்ற மாதிரி போட்டேன். ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ மேலே போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கீழே பாருங்கள்
நாட் எலிஜிபிள் ஃபார் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் டாப்புக்கு போயிட்டு அதை வந்து நோன்னு கொடுத்துறேன். எஸ்ன்றதை நோ மாற்றிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ சப்மிட் கொடுத்தா அடுத்த பக்கம் போயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம். விஷன் ஸ்டாண்டர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் தகுதி உள்ளான்னு கேட்பாங்க, அதான் கரெக்டாக எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அது இல்லாமல் ப்ளஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா முடிச்சிருக்கீங்க, டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டு ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்கனாலும் இதுலேயும் கேட்டுருக்காங்க. சப்போஸ் முடிச்சிருந்தா ஒரு டைம்லாம் படித்து பார்த்து அம்மா கூட இல்லை நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்க. எதுவும் டிக் பண்ண தேவையில்லை. அடுத்து தமிழ் வழி சான்று பிஎஸ்டி வச்சுருக்கீங்களா? சில 10th 12th காலேஜ் தமிழ் வழி தான் படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ் வழி படிச்சிருந்தா கண்டிப்பாக ஆம் கொடுத்து நீங்கள் 10th 12th காலேஜ் 3மே வந்து பிஎஸ்சி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா டிக்கதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். 10th 12th மட்டும் தான் 10th 12th மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எந்த எக்ஸாம் சென்டருக்கு கேட்குறாங்க டிஸ்ட்ரிக்கு, உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ. ஸோ 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு எது பக்கமோ அது கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். அந்த டிஸ்ட்ரிக்டில் தாலுக்கா என்னென்னா தாலுக்கா இருக்குது, அந்த தாலுக்காவில் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ டிஸ்ட்ரிக் ஆஃப்டர் வந்து தாலுக்கா. ஸோ 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1க்கு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 1 கொடுத்துருக்காங்க. அப்புறமா மெயின்ஸு இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது அதுக்கான டிஸ்ட்ரிக்ட் நம்ம போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து குரூப் 2 பொறுத்தவரையும் வந்து நம்ம இங்கிலீஷும் சூஸ் பண்ணலாம், தமிழும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து இங்கிலீஷ் தான் படிச்சிருக்காங்க, தமிழ் இப்போ இங்கிலீஷில் நீங்கள் நல்லா மார்க் எடுத்தாலையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. இல்லைனா கண்டிப்பாக முடியாது. ஸோ இவங்க வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து மோட் ஆஃப் வந்து தமிழ் தான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட்டு போய் நமக்கு வந்து எதுவும் எலிஜிபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில் கரெக்டாக தான் ஒரு டைம் செக் பண்ணிக்க நீங்கள் பார்த்துட்டு. ஸோ அந்த பாக்ஸ்லாம் டிக் பண்ணிக்காங்க. ஒரு டைம் செக் படித்து பார்த்தாங்க அந்த பாக்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்னு படித்து பார்த்துட்டு எல்லாம் ஆமாம் உண்மைன்ற மாதிரி இருந்தால் மட்டும் டிக் பண்ணிக்காங்க. சப்மிட். ஸோ அது ஒன் டைம் சப்மிட் கொடுத்தோம்னா ஐ அக்ரி டு வெரிஃபை. ஓகே, ஐ அக்ரி டு கன்ஃபார்ம். ஓகே, எல்லாம் இப்போ உங்களோட டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் பேஜ். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் 2 சான்ஸ் ஃப்ரீ. டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் ஓடிஆர் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் 2 சான்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 150 rupees ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதான் நெக்ஸ்ட்டு 2 அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம். 3rd 4thலேருந்து தான் 3rd or 4th அது வந்து அந்த இதில் வந்து அதே அமௌண்ட் காட்டும். 100 rupees ஃபீஸ் பே பண்ணுறது கண்டிப்பாக அதே காட்டும். அப்படி இல்லைனா அந்த எலிஜிபிளுக்கு எஸ்ன்னா எஸ் கொடுங்க. அவைல் கன்ஸ்ட்ரக்ஷன்னா நீங்கள் ஏதோ ஒரு 3 சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2 to 3 சான்ஸ் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஃப்ரீ எக்ஸாம் எழுதிக்கலாம். ஒன் டியர் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும். அதே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து ஓடிஐ மட்டும் தான் ஃப்ரீ அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி அப்ளிகேஷன் திரும்பி பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். லைஃப் டைம் உங்களுக்கு வந்து அந்த 100 rupees கட்டுற மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறேன். ஜஸ்ட்டு அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணியாச்சு, அப்படியே சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அப்ளிகேஷன் வந்து அவங்க டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்தா சரி முடிஞ்சிச்சு. ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஒரு டைம் எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்ளிகேஷன் போடுறது இப்படி தான். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஏற்பட்டால், இந்த மாதிரி அப்ளிகேஷன் இது போடுறதா செய்கிறதா பண்ணுறான்னு தெரியல, ஏதாச்சும் பிஎஸ்எம் வைக்கிறதா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியரிஃபை பண்ணுவேன். ஸோ மேலும் இது போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் டவுட் ஏதாச்சும் இருந்தால், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.